இந்த கடை பேர் வந்து அட்ராசக்க சமையல். இந்த அட்ராசக்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அம்மா உங்க சாப்பாடு சக்கையா அட்ராசக்க மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க கஸ்டமர்ஸ். ஆக்சுவலி எனக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். 10 பேருக்கு அப்படின்னு வந்தேன். அடுத்த நாளே 15 ஆச்சு, அடுத்த நாளே 20, 25, 30, ஒரு 100 பேர் வரைக்கும் ஆச்சுது. இஞ்சி போட்டு ரசம் வைப்பேன் நான் குளிர்காலத்துல. சும்மா சூப் மாதிரி குடிச்சிட்டு போவோம். அதான் கப்பல ஊத்தி சர்வ் பண்ணினே இருப்போம். நான் பெற்ற இன்பம் மற்றவங்களும் பெறணும் சார். அதனாலதான் எனக்கு சாப்பாடு நான் எப்படி டேஸ்டா வீட்டுல செய்வனோ அதே ஜனங்களுக்கும் சார். அக்கா ஹஸ்பண்டோட ஒரு வாட்டி மலபார் போயிருந்தேன். அங்க நான் சாப்பிட்ட இந்த நெய் சோறு வந்து 130 ரூபாய். 100 to 150 கிராம் சிக்கன் பீசஸ் இருக்கும். ஒரு முட்டை இருக்கும். முட்டை வந்து வெறும் அவிச்ச முட்டை கிடையாது, முட்டை மசாலாவோட இருக்கும், கிரேவியோட இருக்கும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு எங்க வீடியோ சொல்லி கேட்டீங்கன்னா, அயப்பாக்கத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா பாத்தீங்கன்னா அயப்பாக்கம் அந்த ஏரிக்கரை அந்த டர்னிங் கிட்ட இருக்கேன். சரி, திரும்பி பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க குமார்ஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லி பேக்கரி இருக்கு. இது ஒரு லேண்ட்மார்க். இந்த டர்னிங் அப்படி நீங்க திரும்பினீங்கன்னா நான் நிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் வந்திருக்கும். இந்த கடையோட பேரே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அட்ராசக்க சமையல், அளவில்லா சாப்பாடு. இதான் கடையோட பேரு. அண்ட் இந்த கடையோட ஓனர் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபுட்ல ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப வந்து பார்த்து சமைக்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்தாங்க. நான் வீடியோல பேசிட்டேன், அதனால எனக்கு இந்த விஷயம் தெரியும், அதனால சொல்றேன். அதே மாதிரி உணவு வந்து ஒரு பெரும் பிசினஸா பார்க்காம ஒரு கலையாகவும் மக்களுக்கு வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ரசமே பாத்தீங்கன்னா பல வகையில லெமன் ரசம், புதினா ரசம், இஞ்சி ரசம் அப்படின்ட்டு விதவிதமான ரசம் வகைகள் இருக்கு. அதே மாதிரி நான் வந்து சென்னைக்குள்ள வந்து நிறைய நெய்சோறு கடைகள் பண்றேன். பட் இந்த கடை பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா மலபார் ஸ்டைல் நெய்சோறு பண்றாங்க. பெப்பர் சிக்கன், அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை தொக்கு, இது எல்லாம் சேர்த்து 130 ரூபாய் தான் தர்றாங்க. அது மட்டும் இல்லாம 130 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இன்கேஸ் டைஜஷனுக்கு கொஞ்சம் லைட்டா ரைஸ் போட்டு ரசம் சோறு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா அதுவுமே சாப்பிட முடியுமா? இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃப்ரெண்ட்லியா ஒரு மினிமம் பிரைஸ்ல பண்றாங்க. மீல்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து 90 ரூபாய்க்கு இவ்வளவு வகையான ஐட்டம்ஸோட சேர்த்து ஒரு மீல்ஸ் தராங்க. அன்லிமிடெட் மீல்ஸ் தான். அதுவுமே மீன் ஒரு 4-5 வகைகள் இருக்கு, கறி வகைகள் இருக்கு, சிக்கன் தொக்கு இருக்கு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் பண்றாங்க. நண்டு தொக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வாங்க உள்ள போவோம், ஓனர்கிட்ட பேசுவோம், கடையை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். என்னென்ன ஐட்டம் ஸ்பெஷலா இருக்கு, இந்த கடையோட உருவாக்கம், நடந்த ஆரம்ப கட்ட காலம் எல்லாத்தையும் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்மா. நல்லா இருக்கு. ஹாய் ப்ரோ. உங்க பேரு, உங்க கடையோட பேரு, இந்த ஷாப்பை பத்தி. என் பேர் வந்து ஜெயந்தி. இந்த கடை பேர் வந்து அட்ராசக்க சமையல். இந்த அட்ராசக்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அம்மா உங்க சாப்பாடு சக்கையா அட்ராசக்க மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க கஸ்டமர்ஸ். ஸோ ஓகே அட்ராசக்க சமையல் அப்படின்னு சொல்லி என் சன்னிங்களா, பட் என் சன் மாதிரி சன்னே தான். ஆக்சுவலி எனக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். உண்மை கிடையாது. தூங்குறவளை எழுப்பி இது பண்ணணும், எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு 10 பேர் வந்தா கூட வாங்க உட்காருங்க ஒரு ½ an hour டைம் கொடுங்கன்ட்டு கடை இது செய்யும்போது இது செய்யணும், இது செய்யும்போது இது செய்யணும்ன்ற மாதிரி கடை செஞ்சிருவேன். பொண்ணு வீட்டு வந்து பயங்கரமா கவனிச்சிருக்கீங்க. நல்லா சாப்பிடுறவங்க எங்களை ரொம்ப பிடிச்சி போனதுக்கு காரணம் வந்து நாங்களும் நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் வந்து லாக்டவுன் டைம்ல சாப்பாடு சும்மா தான் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சோம். சார் 6-7 years ஆயிடுச்சு. 7 years வந்து ஆக்சுவலி சின்னதா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு அப்படின்னு வந்தேன். அடுத்த நாளே 15 ஆச்சு, அடுத்த நாளே 20, 25, 30, ஒரு 100 பேர் வரைக்கும் ஆச்சுது. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் பக்கத்துல நிறைய கடைங்க வந்தோன்னா கொஞ்சம் அப்படி கம்மி ஆயிட்டாங்க. பட் எங்களுக்கு போதுமானதா இருக்கு. நாங்க ஒரு 5 பேர் இதுல வேலை செய்யறோம். 5 பேருக்கு தேவையானது கிடைக்குது. எங்களுடைய சாப்பாடோட இதுவும் இதுலயே போயிடுது. முதல்ல எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுதோ நம்மளோட தான் we are the owners-ன்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணலாம். இன்னைக்கு இதை பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம். தேங்காய் பால் ரசம் கூட வச்சிருக்கோம், புதினா ரசம், லெமன் ரசம், ஒரு நாளைக்கு ஒரு ரசமே வந்து இன்னைக்கு இப்படிதான் இல்ல, இஞ்சி போட்டு ரசம் வைப்பேன் நான் குளிர்காலத்துல. சும்மா சூப் மாதிரி குடிச்சிட்டு போவோம். அதான் கப்பல ஊத்தி சர்வ் பண்ணினே இருப்போம். குடிங்க அப்படின்னு சொல்லி ஆசையா நீங்க சமைக்கிறீங்க. ஆமாமா, சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப. ஆரம்ப கட்டத்துல 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சீங்க சார்? கோஸ்ட் கார்டு இங்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிளாட்ஸ் வந்தது. இதுல எப்படியும் ஒரு 600-700 வீடு இருக்குது. 600-700 வீடும் கட்டுறாங்க அப்பதான். ஸோ கடைக்கால் போட வந்தவங்க அந்த இரும்பு ராடு கொண்டு வருவாங்க, சிமெண்ட், மண்ணு. ஸோ எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேராவது இங்க வந்து இறங்குவாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமா எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து சாப்பாடு ஒரு மீன் ஃப்ரையும் ஃப்ரீயா கொடுக்கும். மத்தி மீன் தான். அந்த சாப்பாடு, சாம்பார், மீன் குழம்பு ஊற்றி அந்த மெத்தி மீனும் வச்சோன்னே அவங்களுக்கு தெய்வாமிரதமா இருந்தது. ஆமா, மீனும் வந்துருது இதுல அப்படின்னு. அப்படியே அதுவும் வர்த்தோன்னு சும்மா தீ முக்கிற மாதிரி ஜனங்க வருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஹே நாளைக்கு 4 மணிக்கே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்க லீவ் நாள்ல நாங்க ஏதாவது இங்க அயப்பாக்கத்துள்ள ஏதாவது கடைக்குள்ள போனோம்னா, நீங்க இன்னைக்கு லீவ் போட்டீங்க, நான் சுத்தி நிக்கிறேன், அப்ப நாங்க சாப்பாடு என்ன பண்றதுன்னு வாங்க.
அப்போ நம்ம சாப்பாடை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு இன்னும் நல்லாவே பண்ணாரு. இவர் எப்படி சாப்பிட்டு உங்களுக்கு மருமகன் ஆனாரா இல்ல முன்னாடியே? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி இது வந்து லவ் மேரேஜ். என் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னோடனே ஆக்சுவலி என் டாக்டர் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, உன்னை யாரா லவ் பண்றாங்கன்னா அன்னைக்கு நான் வந்து ட்ரீட் வைப்பேன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஏன்னா எனக்கு சீரிஸ் வருது பாருங்க அந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா? சாதா கல்யாணம் எனக்கு ரொம்ப போரிங். லவ் பண்ணி அந்த என்ஜாய்மெண்ட் லைஃப் நீங்க பாக்குறவங்க வந்து இதை எங்கேயாவது நடுவுல கட் பண்ணி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்க சொல்றது வந்து சந்தோஷமா உங்க வாழ்க்கையை தொடங்குங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான். காதல் வந்து கூட ஒரு வரப்பிரசாதங்க, அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதே மாதிரிதான் சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் மச்சான் அங்க சாப்பாடு நல்லா இருந்ததுடா அப்படின்னு சொல்லுவோம். சாப்பாட்டுக்கும் காதலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ரொம்ப பெருசு. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. நாம் பெற்ற இன்பம் மத்தவங்களும் பெறணும் சார். அதனாலதான் எனக்கு சாப்பாடு நான் எப்படி டேஸ்டா வீட்டுல செய்வனோ அதே ஜனங்களுக்கும் சரி. நிறைய பேர் வீட்டுல சமைக்கிறவங்களே டேஸ்ட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்பூன்ல இல்ல எப்படி நக்கி பாத்தீங்கன்னா தான் அதுல என்ன குறை இன்னைக்கு விட்டுட்டோம்ன்றத ஒரு வாரம் கழிச்சு பண்ணினே இருக்கும்போது உங்களுக்கு அது பிராக்டிஸ். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? எங்க அண்ணாலாம் வந்து தேங்காய் நேத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்ததை அரைச்சியான்னு கேட்டுருவார். அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான். என்னோட 2 பிரதேசம் வந்து சமையல்ல அப்படியே உயிர். பெரியண்ணா இல்ல, ஆனா அவங்க பசங்க வந்து இந்த கடை உருவாரத்துக்கு பினான்சியலி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பரா பண்றீங்க. நம்ம கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. இதுல நான் வந்து உங்கள்கிட்ட முதல்ல காமிச்சது இந்த மலபார் நெய் சோறு அப்படின்னு. அது எப்படி ஆரம்பிச்சு? எங்க பார்த்து அடிக்க வந்தா பிரியாணி இருக்கு. அதனால நான் வந்து எல்லாரும் பிரியாணி போடுறாங்களே, நம்ம நெய் சோறு செஞ்சா என்ன. அப்போ எங்க மாமா எங்க அக்கா ஹஸ்பண்டோட ஒரு வாட்டி மலபார் போயிருந்தப்போ அங்க நான் சாப்பிட்ட இந்த நெய் சோறு என் மண்டையில ஸ்டிக்கிங், அது டைம் கிளாக் மாதிரி அப்படியே அடிச்சுட்டே இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. நெய் சோறுனா நெய் போட்டு தான் செய்வாங்க, ஆனா இது வந்து தேங்காய் பால் போட்டு செய்யறது. எல்லா மசாலாவும் கொஞ்சம் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து செய்யறது. அதே மாதிரி ரசமும் வந்து இஞ்சி ரசம், பூண்டு ரசம், லெமன் ரசம், புதினா ரசம், பைனாப்பிள் ரசம் கூட வச்சிருக்கேன் நான். அதாவது பைனாப்பிள் ரசம் வச்சு கொடுங்க இவனுக்கு, ஏதாவது லவ் தான் மாட்டுதான். நெய் சோறு வந்து 130 ரூபாய். 100ல இருந்து 150 கிராம் சிக்கன் பீசஸ் இருக்கும். ஒரு முட்டை இருக்கும். முட்டை வந்து வெறும் அவிச்ச முட்டை கிடையாது, முட்டை மசாலாவோட இருக்கும், கிரேவியோட இருக்கும். அப்புறம் நெய் சோறு இங்க சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தான் இருக்கும். சில பேர் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க. வெறும் நெய் சோறு சாப்பிட்டோமே கொஞ்சம் ஜீரணத்துக்கு ஏதாவது சாப்பிடலாம்னா ஒரு கரண்டி ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ரசம் சாப்பிட்டுட்டே போறோம். ஆமா கண்டிப்பா. ப்ரோ உங்களுக்கு இந்த கடையில எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இந்த ஃபுட்ல எதுவுமே இல்லை ப்ரோ. என் ஃபீல்டே வேற. அப்புறம் நான் ரொம்ப சாப்பிடுவேன், தேடி சாப்பிடுவேன். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இந்த கடையில? நான் 5 இயர்ஸா இருக்கேன். 5 இயர்ஸா இருக்கேன். ஷாப் வச்சு 2 இயர்ஸ்ல உங்க மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா. இப்போ விருந்து பயங்கரமா கவனிச்சிருப்பாங்களே. சம விருந்து நான் அன்னைக்கு மட்டும் வந்து அடிக்கடி சண்டே ஆனா விருந்து தான் எனக்கு. நான் சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரைட்டி ரைஸ்மே ஒரு 5 வெரைட்டி ரைஸ் பண்றேன். புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், கருவேப்பிலை சாதம், மிளகு சாதம், இது மாறி வரும். மற்றபடி தக்காளி, சாம்பார், தயிர் டெய்லி வரும். மீதி 2 மட்டும் மாறி வரும். சபரிமலை டைம்ல வந்து 12 சாப்பாடு போடுறது. ஏன்னா அந்த சபரிமலைக்கு போறவங்க வந்து அந்த ஒரு மாசம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதனால ஒரு மாதிரி வெறுப்பா வந்து இதை சாப்பிடுவாங்க. கிடையாது, உங்களுக்கும் கார சாரமா சூப்பரா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அட்டகாசமா இருக்கும். பொரியல்லாம் 2 வைப்பேன். பொரியல் பார்த்தேன். பொதுவா இந்த வெஜ் கடைகளை தான் அந்த மீல் மேக்கர் எல்லாம் பார்ப்பேன். ஒரு மீல் மேக்கர் அந்த ஏதோ பெரட்னாப்ல ஒரு மாதிரி மீல் மேக்கர் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னாங்க. ஏன் இதை நம்ம கொடுக்க கூடாது? இன்னொன்னு வந்து ஓப்பனா சொல்றேன், காய் வெட்டுறதை விட எனக்கு ஈஸியா இருக்கு. அழகா வாஷ் பண்ணி வான் போட்டோமோ ஒரு கிரேவி. ஒரு நாள் வந்து தந்தூரி ஸ்டைல்ல பண்ணுவேன். ஒரு நாள் டொமேட்டோ தக்காளி கறி, நம்ம சென்னையில கறி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுவேன். சில பேர் பியூர் வெஜ் மாதிரி இந்த கரம் மசாலா எல்லாம் போடாம அந்த மாதிரி பண்ணுவேன். கோஸ் அடிக்கடி பண்ணுவோம், புடலங்காய் அடிக்கடி. கோஸ் கூட டெய்லி ஒரு பருப்பு போடுவேன். கடலைப்பருப்பு ஒரு நாள், பட்டைப்பயிறு, பட்டாணி எல்லாமே கலந்துதான். சரி, உங்ககிட்ட சைட் டிஷ்லாம் என்னென்ன இருக்கும் பொதுவா? சைட் டிஷ் ஃபிஷ் ஃப்ரையே ஒரு 5-4 வெரைட்டி வச்சிருக்கேன். என்ன மீன் இருக்கு? ஏரி வவால், அப்புறம் நெய் மீன் ஒண்ணு, காணாங்கத்த மீன் கண்டிப்பா வரும், ஜிலேபி வரும், கட்லா சொல்லுவாங்கல்ல பெருசா, அப்புறம் நண்டு மசாலா நம்ம கிட்ட இருக்கும். இப்போ இந்த தடை உத்தரவு காலம்னால நண்டு எறா போடல. நண்டுல இருந்து ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடும். ஆமா, அது கொஞ்சம் நண்டு, கடம்பா, எறா, கருவாட்டு தொக்கும் நம்ம கிட்ட உண்டு. இப்போ நான் போடலன்னா இந்த தடை உத்தரவு காலம்னால யாருமே ஐயோ சூடு கருவாடா அப்படின்ட்டாங்க. அதனால அது ஸ்டாப் பண்ண. மற்றபடி அதுலயுமே மொச்சக்கொட்டை, அந்த டிபிக்கல் கிராமத்துல பண்ணுவாங்கல்ல, மொச்சக்கொட்டை, முருங்காய், எல்லா காயும் போட்டு கருவாட்டு தொக்கு அதுவும் பண்ணிட்டு. உங்களோட டீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்? ரொம்ப சார், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா முதல்ல என்ன பொறுத்துக்கிறாங்க, அதுதான் மெயின். என் கூட வேலை செய்யற இந்த அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பப்போ கோச்சுப்பாங்க, கொஞ்சம் அப்படி கட்டி பிடிச்சி ஒரு ஹக் கொடுப்பாங்க. வசூல்ராஜா ஸ்டைல் தானா?
சரி, நம்ம கடை இருக்கக்கூடிய லொகேஷன் சொல்லுங்களேன். நம்ம கடை இருக்கிற லொகேஷன் வந்து ஐயப்பாக்கம் ஏரிக்கரைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இது ஏரிக்கரை, கங்கா ஸ்வீட்ஸ் எதிர்க்க. டைமிங் 12 o'clock. ஷாப் ஸ்டார்ட் ஆகுது 12. நாங்க இங்க ஒரு 11:30 11:45 வந்துருவோம். இந்த செட்டப் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். 12:30 3 மேக்ஸிமம் 3 முடிஞ்சிரும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 3:40. வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அட்ரஸ் அக்கா சமையல் சீக்கிரம் ரெஸ்டாரண்டா ஸ்டார்ட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. சூப்பர். நான் எங்க இருந்து வரீங்க? நான் அரக்கோணம் சார். அரக்கோணங்கார். இந்த கடை எப்படி தெரியும்? எவ்வளோ நாள் வரீங்க? நான் எங்களுக்கு பின்னாடி குடோன் இருக்குது, அதனால இங்க ரெகுலரா எங்க தான் வரும். நல்லா இருக்கு சார். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. சாம்பார் சாதம், தக்காளி சாதம் அதுதான் சாப்பிடும். ரேட்டு மாமூலம் தான். இப்போ இருக்கிற காலத்துக்கு இது கரெக்டு தான். நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட். சாப்பாடு சூப்பராக இருக்கு. ஆமாம், வேறு இருந்துச்சு. அந்த மனசு திருப்தி ஆயிடுச்சு. இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்கு. பெரிய ஹோட்டல்ல என்ன இருக்கு எல்லாமே இங்க இருக்கு. கம்மியாவும் இருக்கும். பெரிய ஹோட்டல்ல நம்ம போனோம்னா 2000 3000 பில் ஆகும். இங்க வந்தா சிம்பிளா சாப்பிட்டு போய்க்கினே இருக்கலாம். சாப்பாடு நல்லா இருக்கு சார். மீன் மேக்கர் நல்லா பொடிசா இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டு சாப்பிடலாம் சார். அதுதான் நாங்கள் 1 கிலோமீட்டர்ல இருந்து இங்க வந்து சாப்பிட்றோம். நல்லா இருக்குதுன்றதா. சூப்பர். எப்படி நேரம் சாப்பாடுங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சாப்பிடுவோம். ஸோ மக்களே இப்போ வந்து ரிவ்யூ போர்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க ஐட்டம்ல நான் ஒரு சில ஐட்டம்லாம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்தலாம். இங்கே வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மினி மீல் மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிளாட்டராக வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய்சோறு, மலபார் நெய்சோறு. இது வந்து தயிர் சாதம். இங்கே பாருங்க, இது வந்து சாம்பார் சாதம். புதினாவா இதுனா நினைக்கிறேன். இது வந்து தக்காளி சாதம். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் வறுவல் வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்லைஸு, இது வந்து வவ்வால் மீன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, சிக்கன் லிவரு. இங்கே பாருங்க, இந்த வெஜ்ஜெலாம் சாப்பிடுவாங்கல்ல, ப்ரோட்டீனுக்கு அந்த ஐட்டம் மீல் மேக்கரோட ஃப்ரை. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கும்போது இது மாதிரி மீன் வச்சு தான் கொடுக்குறாங்க. மாங்காய் போட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். அடுத்து இந்த பிளேட் இருக்குல்ல, இதுதான் நான் ரொம்ப ஆர்வமாக வந்தது. நெய்சோறு பிளேட்டு 180 ரூபாய்க்கு நெய்சோறு, இந்த மாதிரி கறி தொக்கு, இந்த மாதிரி முட்டை, இந்த மாதிரி சிக்கன் சாலன் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நெய்சோரில் ஆரம்பிப்போம். வாங்க. ரைஸை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரொம்ப சீரகம் மாற்றது வறுத்து தாளிச்செல்லாம் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. எப்படிமா தேங்காய் பால் போட்டு நெய் சோறு, இல்லைன்னா ஊரில் செய்கிற தேங்காய் சோறு, இந்த பால் ஊற்றி செய்வாங்க அந்த சோறு ஒரு டேஸ்ட் கொடுக்குறது நல்லா இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சோறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிரியாணிக்கும் நார்மல் மீல்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஃபுட்டு ஈஸி கன்சியூம் ஆகும். சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும். பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் வாட்சதில் லைட்டாக உடஞ்சிருக்கு. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் ஃபுட் கறி கொஞ்சம் போட்டு போகுமா. இந்த ஒரு தொக்கை நார்மலாக நீங்கள் ரைஸ் வாங்கினா கூட இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுருக்காங்க தொக்கு. அந்த ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கிட்டோம். சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் பார்க்க ரெஃப்ரெஷிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால கொடுக்குறாங்க. இப்போ நெய் சோறில் நம்ம தொக்கை போட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். எப்படி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோமா? தொக்கு நல்ல ஒரு பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அந்த காரணத்தோட தெரியுது. ஆனால் டாமினேட்டிவான காரணமாக மைல்டாக இருக்குது. அண்ட் வெங்காயத்தோட ஸ்வீட்னஸும் சேர்ந்து தெரியுது. காரம் அண்ட் ஸ்வீட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ரீசெண்டாக நான் சிக்கன் பப்பு சாப்பிட்டப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. இது வந்து எப்படி காம்பினேஷன் ஆகும், நார்மலாக தால்ச்சா தானே போடுவாங்க நெய்சோறு. நான் அப்படி நினச்சேன். இந்த பெப்பர் சிக்கன் காம்பினேஷன் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ஸ்டைலிஷும் கிடைக்கிறதுல, ஆனால் பரவாயில்ல. பிரியாணி மாதிரி முட்டையும் கொடுத்துட்றாங்க கூடவே. பட் வந்து ஒரு ஹோல்சமாக ஃபுட்லேயே வந்துடுது. பெஸ்ட் சாய்ஸ். ரேட் வைஸ் பரவாயில்ல. டேஸ்ட்டு அந்த ரேட்டுக்கு ரொம்ப 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 நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுது. நல்லா இருக்கு. மக்கள் அடுத்து அந்த வெரைட்டி ரைஸ் லைட் எடுத்துருவோம். சாம்பார் மட்டும் தான் வாங்கினேன். பட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பூண்டப்பளமா கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு தனியாக தான் செய்கிறாங்க, தனியாக வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கவுண்டராக வச்சிருக்காங்க. நம்ம இருக்கும் இல்லையா, அது வெஜ் கவுண்டர் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெஜ் கவுண்டர் தனியாக வச்சிருக்காங்க. வெஜ்ஜில் வச்சு நீங்கள் நம்பி சாப்பிடலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு ட்ரை பண்ணுங்க. ஆஹா சாம்பார் நெய்சோறு தூசி ஆகுது. இது சூப்பராக இருக்குது. இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கொஞ்சம் நெய்யை விட்டு கொஞ்சோன்னு ஒரு லெமன் ஊற சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்கும். நம்ம சிக்கன் தொட்டுக்கோம் அந்த ஒரு நல்லா இருக்குது. இந்த காம்பினேஷன் நல்ல மேஷியான ஸ்ட்ரக்சரு. நிறைய தால் போட்டிருக்காங்க. அந்த பருப்பு போட்டது வந்து சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ட்ரையாக ஃப்ளாட்டாக இருக்காது. நல்ல தாலோட ஃப்ளேவரோட பிளெண்டாகி இருக்குது. அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் சட்டிலாக வந்து ஒரு மயிலாப்பூர் ஸ்டைல் சாம்பார் சாதம் மாதிரி லுக்லையும் சரி டேஸ்ட்லையும் சரி. அடுத்து இது சாப்பிடுவோமா? இது என்ன தக்காளியா? ஆமாம் தக்காளி தான். தக்காளி சாதம். இது வந்து ஒரு டிப்பிக்கலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற தக்காளி சாதம். நல்லா இருக்குது. ரொம்ப ட்ரைங்காக இல்லை, ரொம்ப வெட்டாகவும் இல்லை. கரெக்டான ப்ரொபோர்ஷன் நல்லா கரெக்டாக இருக்கும். தக்காளி டேஸ்ட்டும் ரொம்ப ஓவர் டாமினேட்டிவாக இல்லாமல் லெவலாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இருக்கும் நினைக்கும். ஒரு தக்காளி சாதம் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து எங்கே பாருங்கள், இது நான் ரைஸ் எல்லாத்துக்கும் வேர்க்கல போடுறாங்க போலங்க. புதினா கருவேப்பிலை பார்த்தா கருவேப்பிலையே புதினா ரெண்டு சேர்ந்தாப்புல இருக்கா. ரெண்டு டேஸ்டும் இருக்குது. புதினா ஃப்ளேவரும் இருக்குது, கருவேப்பிலை ஃப்ளேவரும் இருக்குது. கருவேப்பிலை மைல்டாக போட்டாலும் அப்படி தெரியுது. மக்களே இது வந்து கருவேப்பிலை சாதம் தானா. அதை மைல்டாக போட்டனால கொஞ்சம் சட்டிலாக அந்த புதினா கருவேப்பிலை ஒரு ஃப்ளேவர் மாதிரியே ஒரு டேஸ்ட் இருந்துது. நல்லா இருக்கும். கையாக இல்லை, நல்லா இருக்கும். கருவேப்பிலை சாதம் ரொம்ப நெடி அடிக்கும் கருவேப்பிலை ஃப்ளேவர். அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக சட்டிலாக இருக்குது. எல்லாம் சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மீல் கொண்டு போவோம். ரைஸ் லாஸ்ட்டாக சாப்பிட்டா தான் அதோட ஃபீடை. ரசமும் தயிரும் சேர்த்து ரெண்டுமே இதுதான் மெயினான நமக்கு ரைஸு. இது சூடாக இருக்குது. எப்போ தான் வச்சாங்களோ
கொஞ்சம் சிக்கன் தொக்கு போட்டு புரட்டி சாப்பிடுவோம். அடுத்ததான் மீன் குழம்பு போவோம். ட்ரை பண்ண மக்களே. பெப்பர் சிக்கன் தொக்கு போட்டு தருது. ஆஹா என்னடா அது நெய் சோறு நல்லா இருக்குது, ஒயிட் ரைஸ் நல்லா இருக்குது. இப்போ கறி மசாலா பெப்பர் டாமினேஷன் ரொம்ப அது நெய் சோறு இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா கீ அண்ட் கோகனட் இருந்துச்சு. பட் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி டாமினேட் பெப்பர் டாமினேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கிறது நல்லா இருக்கு. ரொம்ப காரம் கிடையாது. பட் ஆனால் பெப்பர் பிளண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு பிளண்ட் தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் போட்டு கிட்ட மீனை உடைப்போம். சைடி சேர்த்து விடாமல் சாப்பிடணும். இது பண்ணுமா பட்டினப்பாக்கம் பொடி மாதிரி இதை போட்டுருக்காங்க. நாலு தெரியுது அவங்களுக்கு மேலே இது போட்டிருக்கிறது இந்த பட்டினப்பாக்கம் பொடி சொன்னாங்களே அந்த மாதிரி போட்டுருக்காங்க. பட் இது வந்து ஒரு டேம் ஃபிஷ் தான். மசாலா கொஞ்சம் நல்லா அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா டாஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. இது நெய் மீன் இதுதான். நெய் மீன்றது இது வந்து பாஷா ஃபிஷ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபிஷ்ஷாக இருக்கும். பட் மேக்ஸ் வந்து பெரிய மீனோ இதுவோ வந்து ஐலோ வாங்கிக்கோங்க. அது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த மீன் கொண்டு போடுவாங்க. மாங்காய் மக்களே அதனால மாங்காய் சீசன்லாம் முடிஞ்சிடும். மீன் குழம்புல இந்த மாங்காய் முருங்கை போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்பு போட்டுருவோம். மாங்காய் சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. இப்போ மீன் குழம்போட சாப்பிடுவோம். மீன் குழம்போட நல்லா சூடாக இருக்குது வேறு சாப்பாடு சாப்பிடுவோம். மசாலாம் அரைச்சி போடுவாங்க. மொத்தமாக அரைஞ்சிருக்கு. தக்காளிலாம் முழுசாக கூட திருப்பி வேறு எல்லாமே அரைச்சிருக்காங்க. அப்படியே சேர்ந்து நல்லா கெட்டியான குழம்பு வந்துருக்கு. ஆனால் இந்த மீன் குழம்பு ஒரு சின்ன மீன் குழம்பு கிடையாது. ரொம்ப புளிப்பாக இது வந்து மாங்காய் போட்டுனாலும் கை புளிப்பு இல்லாமல் மீடியமாக அந்த சட்டலான ஒரு புளிப்பு மெயின்டைன் பண்ணுது. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஒரு கெட்டியான மீன் குழம்பா இருக்கு. சாப்பிடும்போது நீங்களே யோசிப்பீங்க பரவாயில்ல குழம்பு நல்லா திக்காக யோசிப்பீங்க. அது மாதிரி அது கொஞ்சமாக லிவர் போயிடுமா மக்களை லைட்டாக லிவர் வீட்டில் நம்ம வந்து நல்லா கல்லை போட்டு தட்டி விட்டா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கலாம். அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெவி ஆயிலியாக இல்லை, மீடியமாக இருக்குது. நல்லா இருக்கிற டேஸ்ட் தான் இருக்குது. கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா அதையும் சாப்பிடுவோம். தயிர் சாதம் சூப்பராக தயிர் சாதம் நல்லா போய் தயிர் சாதம் தான். ரொம்ப புளிப்பேல மக்கள். இது ரொம்ப சட்டலாக மீடியமாக இருக்குது. நிறைய தயிர் போட்டுருவாங்க. நல்ல மேஷாக இருக்குது. தாளிச்சு இருக்குது. ரொம்ப தண்ணியாக ஒரு சில தான் தயிர் சாதம். நல்லா கெட்டியான தயிர் போட்டு மேஷ் பண்ணி இருக்குமா நல்லா இருக்குது. பெப்பர் சிக்கன் தேவைப்படுமா நல்ல பெப்பர் சிக்கன் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் இருக்குது ரொம்ப நல்லா டாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஸ்பைஸ் கம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணுவாங்க அப்பா தெரியுது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சைட் டிஷ்லேயே நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா முக்கியமாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நல்லா வாரப்பாங்க சாப்பிடும். அதான் மீன் மேக்கரில் இப்போ வெஜ்ஜுன்றதுனா லாஸ்ட்டாக சாப்பிட்றதுலாம் நினைக்காதீங்க. இப்போ கவனிச்சேன் ஓகேங்கம்மா. மசாலா போட்டு அப்படி தட்டினாப்ல கூட்டு பண்ண என்ன பண்ணுவோம். கூட்டு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் ஜாஸ்தி போடணும். எல்லா மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அதே பரட்டு வதக்கி எடுத்தாப்புல வெஜ்ஜில் வச்சுக்கு எனக்கு நல்ல ஒரு போட்டியான ரசம் வரும். சாப்பிடுவேன் ரசம் மீன் குழம்பு சாம்பார் எல்லாம் இருக்குது. பட் நான் முடியாது. நிறைய சாப்பிட்டோம். அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கேமராமேன் இதெல்லாம் சாப்பிடாப்ல இதோட நானும் கடைசி சேர்த்து வந்துக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. எனக்கு அவங்களோட அவங்க பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாசிட்டிவான வைபோட நல்ல ஹாப்பியாக ஒரு நல்ல மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஐபாகத்தில் ஏரிக்கிற ரோடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேர்னிங் ரைட்டாக கரெக்டாக திரும்பிங்கன்னா ஏரிக்கிற திரும்பிங்கன்னா திரும்ப இடத்துல காரணங்களும் அந்த கடை இருக்குது. ஸோ வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். இதில் நான் கடைசி சேர்த்து சரிங்களா. ஸோ ஒரு வருஷம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் நான் பக்கோடா பை. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா